ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா அரசியல் பற்றி பேச போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து கேள்விப்பட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறது. இந்த அரசியலில் வந்து இந்த பாலிட்டிக்ஸ்ன்றதே வந்து ஒரு சாக்கடை மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆக்சுவலாக எதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எதுக்கு பண்ணணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், உங்களை வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது எதுக்கு, உங்களை எலெக்ட் பண்ணுறது எதுக்கு, சூஸ் பண்ணுறது எதுக்கு, ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து என்ன சலுகை வந்து மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குற வரி, அது மக்களுக்கு எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணுன்றது தான் வந்து நீங்கள் உங்கள் நோக்கமே இருக்கணும். தவிர தனிப்பட்ட ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது, இந்த பர்டிகுலர் ஆள் வந்து இவ்வளோ நிமிஷம் தான் பேசுகிறாரு, அவர் அதுக்கு மேலே பேச மாட்டேன்றாரு, பேச்சு அவருக்கு வந்து அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, இதெல்லாம் இல்லை. மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அது மட்டும்தான் பேசணும். மக்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறீங்க, அது எதுவும் இலவசமாக எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. உங்கள் ஆட்சி வந்த வேகத்தில் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஃப்ரீன்றது வந்து நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை. மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்ரீன்றது வந்து நம்மளுக்கு எதுவுமே யாருமே கொடுக்கறது கிடையாது. நம்ம பணம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கே வாபஸ் கொடுக்கறது தான் கட்சி வந்து செய்கிறது தான் வந்து ஃப்ரீன்ற ஒரு டேக்லைன் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர எதுவுமே எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது கிடையாது. பேசிக்காக வந்து நீங்கள் கட்டுற இன்கம் டேக்ஸ், அதாவது நீங்கள் கட்டுற டேக்ஸ், எல்லா பொருள் மேலே ஒரு டேக்ஸ் வந்து போடுறாங்க. அந்த டேக்ஸ் நம்ம வந்து தினசரி இதில் வந்து நாங்கள் பண்ணுற வாங்குகிற இது பொருள் எல்லாமே வந்து டேக்ஸ் ரூபத்தில் தான் கட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து நம்மளுக்கு வாபஸ், அதாவது ரிட்டர்னில் நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் இருக்குதோ அது மூலியமாக வந்து நம்மளுக்கு வர்றது தான் வந்து ஃப்ரீன்னு சொல்லி இந்த வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ கால்டு வந்து பொலிட்டீஷியன்ஸ், அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு இது கொடுக்குறாங்களே தவிர நம்மளுக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு விஜயோட டாபிக். ஸோ விஜய் வந்து இத்தனை நிமிஷம் தான் பேசுகிறாரு, விஜய் வந்து இப்படி தான் பேசுகிறாரு, விஜய் வந்து பஞ்ச் டைலாக் அடிக்கிறாரு, இது அடுத்தவங்க மேலே போடாதீங்க ப்ளேம். அடுத்தவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் உங்கள் வேலை இல்லை. உங்கள் வேலை வந்து நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ண போகிறீங்கன்றது தான் உங்களோட வேலை. அதை விட்டுட்டு இவர் வந்து என்ன இது கொடுத்தாங்க, இவங்களோட இது வந்து ஆட்சி வந்த வேகத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து உங்களோட வேலை இல்லை. உங்களோட வேலை, உங்களோட வந்து கேம்பெயினிங் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் ஆட்சி வந்தால், உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் நீங்கள் பேசணுமே தவிர தனிப்பட்ட ஒரு இதில் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து டார்கெட் பண்ணி இவ்வளோ தான் வந்து பேசுகிறாரு, இவர் வந்து பஞ்ச் டைலாக் தான் பேசுகிறாரு, இவர் வந்து ஷோகேஸ் பொம்மை, இவர் வந்து இந்த சினிமா செட்டு போட்டு தூக்குன மாதிரி வந்து எடுத்துடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன?